இந்த டேனிங்கில் திரும்பினேன் சார். டேனிங்லாம் திரும்ப நம்மள மாதிரி ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு சின்ன ஆப்ரேஷன் செலவு 1000 ரூபா கொடுங்கன்னார். கொடுத்தேன். சாயந்தரம் இந்த டீ கடைக்கு வாங்க கொடுத்துருந்தார். வந்தேன் ஜாமீன். பார்த்துருக்கீங்களா? ஒரு மதுரை முத்தாவுது. மதுரை முத்து. அப்படியா? அவர் போட்டால் இருக்கு, சின்ன வயசு போட்டா மாதிரி. அவர் சின்ன வயசு அது என்ன சொல்கிறீங்க? இது சின்ன வயசா? இது கிட்டத்தட்ட மதுரை முத்தானே இல்லை சாமி. இல்லையா? அப்படித்தான் சொல்கிறாங்க. அது கிறங்கிருக்கீங்க. क्या मालूम है हाजी? 5 नंबर गेट. अच्छा हाजी बिल्कुल खाली हाँ क्या हो लियो सुला वाली बेखाली हो लियो क्या சிவா ஹாஜிலி ஹிவி ஹாவி 2000 ரூபா கொடுங்க. ஒரு அவசர செலவுன்னு ஒரு ஆள் கேட்டான். பொம்மை வாங்கிடுவோம்டா. பொம்மை வாங்கி எந்த ஊர் உங்களுக்கு? ராஜஸ்தான். ஆடா ஆடா எந்த நன்றி நன்றி நன்றி. உள்ளூர்ல ஒரு டீ கொடுத்தாங்க. ராஜஸ்தான்ல வந்து என்ன டீ கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? அன்பு இல்ல, பால் கெட்டு போச்சான். எங்க கொடுக்குற? ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. 1000 ரூபா கொடுத்தப்பா. சாயந்தரம் டீ கடைக்கிட்ட வாங்க வந்தேன். ஆளை காணும். இந்த ஆளை பாத்திருக்கீங்களா? இவரா? இவர் இந்த டிவில வர்றாருல, இவர்தான். நீங்க தான் அது. இவர் இல்ல, டிவில வர்றாருல, காமெடி எல்லாம் பண்ணுவாருல. காமெடி பண்றாரு. இப்படி செஞ்சா எப்படி? கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் பேசாம. கம்ப்ளைண்ட் கொடுப்பான் இல்ல காம்ப்ளான் கொடுப்பான்? காம்ப்ளான் வீட்லயே கொடுத்துருவாரு. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய்க்கு ஒரு 5000 ரூபாய் செலவாகும். கிண்டி மாலும் கிண்டி மாலும் this person local you know எங்கடா ஹிந்திக்கார போய் என்ன கண்டுபிடிச்சிட்டியா? ஹிந்திக்காரன் கூட என்ன கண்டுபிடிச்சிட்டாயா? மாலும் மாலும் நீ எவன்ட்டு அடி வாங்க போறேன்னு தெரியல. என்ன 1/2 மணி நேரத்துல you know Tamil? ஹிந்தி மாலும் திஸ் பர்சன் யூ நோ எங்க பாத்தீங்களா? நோ என்னண்ணே யாராவது கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஏண்டா நீ கண்டை பிடிச்சோம்னு வச்சுக்க, கண்டு நம்மளை உதஞ்சிட்டு போயிடும். கண்டையும் பிடிக்க முடியாது, காலமாடம் பிடிக்க முடியாது. ஆனா நல்ல இடத்துக்கு வந்திருக்கான். ஆமா. இந்த மித்ததை கண்டுபிடிச்சு சொல்றது இருக்கட்டும். மதுரை சுத்து மதுரை முத்தான வச்சிருக்கோம். ஆமா. இதுக்குள்ள சுத்தினால நிறைய சுவாரஸ்யமான இருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த இடம் நிக்கிறமே, இது உலக பிரசித்தி பெற்ற இடம். உலக அதிசயங்கள்ல 8வது அதிசயமா இதை கொண்டு வரும்னு சொன்னாங்க. அது காரணம், உலகத்திலேயே அதிகமான சிலைகள், கோபுரத்துல சிற்பங்கள் இருக்கிறது மதுரை தான். சூப்பர் சூப்பர். மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் இந்த கோபுரத்தில் மட்டுமே 3300 சிலைகள் இருக்கு. சிற்பங்கள். ஆமா, சிற்பங்கள் பாத்தியா? கலர்ஃபுல்லா சூப்பரா. ஆமா. அதே போல தெற்கு கோபுரம் போனா அங்கேயும் சிலைகள், இங்கிட்டும் சிலைகள். அதுல 2400 சிலைகள். சிலை அதுல நிறைய கலை. ஆமா. இப்ப உள்ள போது கொலை. ஏன்னா இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, உள்ள போனா பெரிய பெரிய பில்லர் தூண்லாம் இருக்கும். டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கூலும் களிக்கு மட்டும் வேலை செஞ்சு இத்தனை கோபுரங்களை வந்து நிறுத்திருக்காங்க. சம்பளமே இல்ல. சம்பளம் கிடையாது. கூழு களி சாப்பிட்டுட்டு அவ்வளவு பெரிய தூண்களை நிறுத்திருக்காங்க. நிறுத்தி அம்சங்கள். அதுவும் இந்த காலத்துல ஒரு 10 செங்கல் எடுக்கணும், ஒரு ஜேசிபி தொங்கலா போயிடும். அந்த காலத்துல ஜேசிபியே இல்ல. நீ வாசிச்சே பாருவேன். பொங்கல் அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லணும். வெறும் ஏன் தூங்கானாரம்னா மீனாட்சி மீன் கண்ணுடையவள். அவருடைய ஆட்சி நடக்கிறதா மீனாட்சி. தூங்கா நகரைய மீன் வந்து ஒரு கண்ணிலே தூங்கும், ஒரு கண்ணிலே முழிக்கும். அதே போன்று மீன் கண்ணுடைய ஆட்சி தூங்கா நகரம். தூங்காம இருக்கிறவங்க எனி டைம் கலைகள் நடக்கும். அப்படியாப்பட்ட ஊரத்தான் சுத்தி காக்கன்னு ஆசைப்பட்டோம். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வரணும் ஆசைப்படணும். ஆசைப்பட்டு தான் ஆகணும். உள்ள என்ன போனா நிறைய சுவாரஸ்யமா பெரிய ஒரு சிலை உருவாக்கி இருப்பாங்க ஒரே இதுல. அதுல திருக்கல்யாணம் இந்த நகம் ஒரு சமாளிக்கு இருக்கும். இப்படி வெட்டிக்கிட்டே வரும்போது ஒரு சின்ன பிசுறு போனா கூட அந்த ஒட்டுமொத்த சிலை யூஸ் பண்ண முடியாது. அப்ப டெக்னாலஜி இல்லாத காலத்துல எவ்வளவு பெரிய கலை வளர்த்துருக்காங்க. ஆயிரங்கால் மண்டபம் கூட இருக்கு. எல்லாமே இருக்கு.
இன்னும் நிறைய சுவாரஸ்யம்லாம் உள்ள இருக்கு. நிறைய பார்த்துருக்கோம். நம்மள தெரியுது தெரியாது அப்புறப்பட்ட விஷயம். கோயிலை பத்தி தெரியும்ல ஆடியன்ஸுக்கு. ஆமா ஆமா. அதுக்காக மதுரையில இருந்துகிட்டே மதுரை பத்தி தெரியாம எப்படி? கண்டிப்பாண்ணே. இங்க பக்கத்துல வேற என்ன ஸ்பெஷலா இருக்குண்ணே? வேற தெப்பக்குளம். இது வரைக்கும் அதுல தண்ணி நம்பினதே கிடையாது. இப்பதான் நம்பி இருக்கின்றாங்க. போய் நம்ம ஒரு போட்டிங் போவோம். சரிங்க. அப்புறம் நாய்க்கர் மகால் போட்டி போட்டுன்னு போறோமா இல்ல போட்டி போடாம போறோமா? நீ வந்து இப்போ போட்டியை சாப்பிட்டுட்டு தான் ஊருக்கு போறேன்னு நினைக்கிறேன். சரி. நாய்க்கர் மகால் ரொம்ப ஃபேமஸ். எல்லா பாட்டும் அங்கே நிறைய எடுத்திருக்காங்க. சரி. அதையும் பார்ப்போம். பாத்துச்சா? பாத்துட்டேன். கும்பிட்டு புத்திய வளர்த்துக்க. பாத்தீங்கன்னா தெப்ப குளத்துல நான் வந்து பார்த்ததுல பார்த்தா நிறைய கடைகள் வந்திருக்கு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஏன்னா நாயக்கர் மஹால் போலாம், தாஜ்மஹால் போலாம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பளத்தை கையில வச்சுக்கினே பசிச்சா இங்கதான் இப்ப வரணும். சாதாரண அப்பளம் கிடையாது. என்ன பண்ண போறீங்க? டெல்லி அப்பளம். கொஞ்சம் ஓட்டை இருக்கலாம், ஓட்டை அப்பளம் கூட சொல்லலாம். பழசா இருக்கு. ஆமா, அப்ப பழைய டெல்லி. புது டெல்லி அப்பளம் புது டெல்லி அப்பளம் தான் எல்லாம் போட போறேன். யாரும் எட்டி பக்கம் உள்ள விழுந்துறாங்க. நீச்சல் தெரியாம முங்கி கிடப்பீங்க. ஐயா கூட ஏற்கனவே கறி ஆமா சரி ஒலிம்பிக் சுத்தமா. ஐயோ ஆஹா 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 ஆஹா. நல்லா கையை விட்டு ஆட்டுனேன். கையை விட்டு ஆட்டினா அப்புறம் டாக்டர் விட்டு கத்தி விட்டு ஆட்டுவார் வகுத்துல. அவ்வளவுதான், நாங்க எடுத்துருவா. இப்ப டெல்லி அப்பளம் ரெடி ஆகிவிட்டது. அதாவது இந்த அப்பளத்தை சரியா போடலன்னா கொப்பளம் ஆயிப்போம். எவ்வளவு அப்பளம் இது மாதிரி ஒரு 500 கடைகள் இருக்கு தெப்பக்குளத்தை சுத்தி. மதுரை மக்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். பாத்தீங்களா? இதான் பொடி வச்சு பேசுனா இப்படிதான் பொடி போடுவாங்க. ஆமா. ஆஹா சரி, காசு கூட அக்கா கோவிக்கிறாங்க. ஆம்பளை பெண்ணுக்கு ஊட்டுறது இல்லை, இருந்தாலும் தான். லெமன் சோடா இதே இதே சமயத்தில் ஒரு பொம்பளை போட்டுச்சுன்னா அது உமன் சோடா. சோடா கொஞ்சம் காலங்கலந்து போட்டோம்னா எமன் சோடா. அவ்வளோ சொல்லி போட்டு பத்தி அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். யாரோ சொல்லணும் கேட்கன்னு தீர்த்துக்கிட்டு இருக்காரு. காசை கண்டிப்பா தந்துடுறேன். இன்று முதல் மதுரை முத்து குதிரை முத்தானா. இதை நான் நினைச்சேன். இந்த குதிரைக்கே பொறுக்காம ஒரு எத்தி விட போகுது. உங்களை எத்தனை எத்தி இருக்கு? நிறைய எத்தனை எத்தி இருக்கா? ஆத்தரி உங்களே வந்து எத்தி இருக்குன்னா எங்களுக்குலாம் என்ன ஆகும்னு தெரியல. சரிண்ணே, இது ஆண் குதிரையா பெண் குதிரையானே? ஆண் குதிரை கொஞ்சம் கவனமா இருக்கணும்னே. என்ன சொல்ல உங்களை சொல்றேன். ஆமா, நீங்க தான் அதோட இருக்கீங்க. பாத்துங்க, நான்லாம் இது வரைக்கும் அந்த குதிரை சவாரின்ற போனதே இல்லை. இன்னைக்கு ஒரு ஆசை எங்களுக்கு. 40 வயசாச்சு. குதிரை கொள்ளு சாப்பிடும், புல்லு சாப்பிடுமானே? கொள்ளு சாப்பிடும், அதே நேரத்தில் புல்லு சாப்பிடும். எங்க தாத்தாவை ஒரு தடவை குதிரை வெட்டிக்கிட்டே இருந்துச்சு ஒரு வாரமா எங்க தாத்தா ஏன் குதிரை விரட்டுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவர் கொள்ளு தாத்தா. பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் சொல்றீங்க தோக்கு புரியல சொன்னா வீர ஊரை கூட போயிடுறேன். அதுதான் எல்லாத்துக்கும் மண்டையாட்டு சிவபுராணம் கேட்ட மாதிரி. அப்படியா? அது கடை கட்டப்பா திரும்பாத. சரா டேய் வெள்ளப்பையில கடிச்சோக்கு சொன்னா கோவப்படுதுனே. போலாமா? மதுரை சுத்தலாம் வாங்க.